கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு துணையாக அங்கேயே இருக்காங்க. கார்த்திக் தன்னுடைய அம்மா கூட எப்படிலாம் இருந்தாங்க, ஸோ எப்படியெல்லாம் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க அம்மா, ஸோ இப்போது எந்த நிலமையில இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பக்கம் போகாமல், ஸோ ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் தீபாவுக்கு வந்து பரிகாரம் பண்ண போகிற மாதிரி வந்து ஸ்டோரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரம்யா கூட சேர்ந்து ரம்யா செட் பண்ண ஒரு ஃபேக்கான ஒரு பூசாரி, ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா போயிட்டு பரிகாரம் கேட்டு அதை வந்து பண்ண சொல்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து சிறப்பாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் ரம்யா எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ ரம்யா வந்து தீபாவை நம்ம கூட்டி போயிட்டு அந்த போலீஸ் சாமியார் மூலமாக எப்படியாச்சும் இந்த தீபாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் தீபா வீட்டில் இருந்து கிளம்பும் போதே நம்ம மீனாட்சி வந்து அவங்கள பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கனவு கண்டிருக்காங்க. என்ன கனவு அப்படின்னு பார்த்தா, கார்த்தியை தண்ணியில் அடிச்சிட்டு போகிற மாதிரி வந்து கண்டேன் நான். ஸோ நீ வந்து வெளியில் போக வேண்டாம், ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தீபா அதெல்லாம் வந்து கேட்காம, அத்தைக்காக நான் வந்து வேண்டுதல் பண்ண போகிறேன், ஸோ இதை நான் மட்டும் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்படி சமாளித்து அவங்க மீனாட்சிகிட்ட இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் காரில் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது வந்து தீபா அம்மாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புடவை அத்தை எனக்காக வந்து கொடுத்தது, அவங்க அத்தைன்னு எனக்கு நல்லா சொல்ல முடியாது, அவங்க எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீபா பேச பேச ரம்யாவுக்கு பயங்கரமாக வந்து காண்டாகுதுங்க. ஸோ நம்ம ரம்யா கிட்டே பேசிட்டு போயிட்டுருக்காங்க தீபா. அப்போது அந்த புடவையை பற்றி பேசுகிறாங்க. தீபா கட்டியிருக்க புடவை, இந்த புடவை வந்து அத்தை எனக்கு கொடுத்தது, இந்த புடவை பூஜை ரூமில் இருந்து பூஜை பண்ணி இது ஒரு அம்மன் புடவை, இந்த புடவை வந்து எனக்காக கொடுத்தாங்க அத்தை, இந்த புடவையை அத்தைக்காக வேண்டுதல் பண்ண போகிறோமே, ஸோ இதை நம்ம கட்டிக்கு போனால் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இந்த புடவை என்கிட்ட இப்போ நான் கட்டிகிட்டு இருக்கும்போது அத்தையே என் கூட இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தீபா. இதெல்லாம் கேட்டுட்டு ரம்யாவுக்கு பயங்கர காண்டாகுதுங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க காருக்குள்ளே. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இல்லை ஒன்றும் இல்லை, நீ பேச பேச எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகுது, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுச்சு தீபா, அதான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு எந்த சீனுமே வந்து கொடுக்காம வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனந்தும் மீனாட்சியை வீட்டில் இருந்து சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் வந்து கொண்டு வராங்க கார்த்திக்கு. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆனந்த். ஸோ அப்போது ஆனந்த் வந்து போலீஸ் வந்து எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் மண்டபத்தில் தேடி பார்த்துருக்காங்க, எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அந்த ரியா வந்து எல்லா ஆதாரத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, எந்த ஒரு ஆதாரமே இல்லாதபடி பண்ணிட்டா. இன்னும் நமக்கு இருக்க ஒரே ஆதாரம் அந்த மண்டபத்தில் வீடியோ எடுத்த அந்த கேமராமேன் யார், ஸோ அந்த கேமராமேன் கிட்ட கண்டிப்பாக அந்த ஷூட் பண்ண வீடியோ கண்டிப்பாக இருக்கும். அவர் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த கேமராவில் இருக்க வீடியோவை போலீஸ்கிட்ட கொடுத்தா போதும், அந்த ரியாவை கையங்களவாக பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனந்த் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த வேலையாக வந்து இனிமேல் கார்த்திக் வெளியில் வந்து அவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் வந்து முயற்சி செய்ய போகிறாரு. இந்த மாதிரி சின்ன கொண்டு போகிறாங்க. இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.